இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் சேனைகளின் அதிபதி தரிசன சபை என்ற சார்பில் இந்த தரிசன வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில் சோகமா, கண்ணீரா, இழப்பா, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? நேசிக்க வேண்டியவர்களே உங்களை நேசிக்காமல் கைவிடுகிற நிலையா? எங்கே போவோம் என்ற குழம்பிய நிலையில் இருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் இழந்து தனித்து நாம் என்ன செய்வது என்று தெளிவற்று காணப்படுகிறீர்களா? பரிசுத்த வேதாகமத்திலே நகோமி என்ற ஒரு ஸ்திரீ இருந்தார்கள். அவர் தன் குடும்பத்தோடு பெத்தேல் என்ற ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அங்கே பஞ்சம் வந்ததினால அவர்கள் அந்த இடத்தை விட்டு மோவாபிய தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். பெத்தேல் என்றால் அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். அந்த அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற அர்த்தமுள்ள அந்த பட்டணத்திலேயே பஞ்சம் வந்துவிட்டது. இவர்கள் என்ன செய்வது? வேறு ஏதாவது ஊருக்கு கிளம்பி சென்று அங்கே பிழைத்து விடுவோம் என்ற எண்ணத்தோடு தன் கணவனையும் 2 ஆண் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு மோவாபிய தேசத்திற்கு போனார்கள். அங்கே தன்னுடைய 2 மகன்களுக்கும் 2 பெண்களை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். இப்படியாய் கணவனும் 2 மகன்களும் மருமகள்களுமாக இந்த தாய் வாழ்ந்து வருகிறார்கள். அங்கே தன்னுடைய கணவனையும் தன் 2 ஆண் பிள்ளைகளையும் அவள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்பொழுது அவளும் அவளுடைய 2 மருமகள்களான ஓர்பாள் என்ற ஒருவளும் ரூத் என்ற மற்றொருவளும் கைவிடப்பட்ட நிலையில் நிற்கிறார்கள். அப்பொழுதும் அவள் மருமக்களை பார்த்து, நீங்கள் உங்கள் தேசத்திலேயே உங்கள் பட்டணத்திலேயே இருந்து விடுங்கள், நான் எங்கிருந்து வந்தேனோ அதே இடத்துக்கு திரும்பி என் சொந்த ஊருக்கே போகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ரூத் என்ற மருமகள் மாத்திரம் தன் மாமியாரையே சார்ந்து கொண்டு, நான் நீங்கள் எங்கே போனாலும் அங்கேயே வருவேன், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனம் என்று மாமியாரை சார்ந்து கொண்டாள். ஆனால் ஓர்பாள் என்று சொல்லப்பட்ட அடுத்த இன்னொரு மருமகளோ மாமியாருக்கு சொன்னபடியே அதே ஊரில் அவங்க தங்கிவிடுகிறார்கள். இப்பொழுது ரூத்தும் நகோமியும் தாங்கள் எங்கிருந்து நகோமி புறப்பட்டு வந்தார்களோ அதே பட்டணத்துக்கு, அதே இடத்திற்கு, பெத்தேல் என்று சொல்லக்கூடிய அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தபோதோ அங்கே நல்ல விளைச்சலும் நல்ல செழிப்பும் எல்லா ஜனங்களும் திருப்தியாக உண்டு நன்றாக இருப்பதை கவனிக்கிறார். ஆகவே தான் செய்தது தன் சுயமுத்தியில் நம்பி தானாய் தீர்மானம் எடுத்து தன் இஷ்டம் போல் கடந்து சென்ற ஒரு காரியம் எவ்வளோ பெரிய இழப்பை நமக்கு தந்திருக்கிறது. கொஞ்சம் கஷ்டத்தை நம்ம ஊரிலிருந்தே நம் பட்டிருந்தால் நமக்கு இதே செழிப்பும் இதே வசதியும் இதே திருப்தியும் நமக்கு கிடைத்திருக்கும். அநியாயமாய் ஒருவேளை நம்முடைய கணவனையும் பிள்ளைகளையும் இழந்திருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்காது என்று நினைக்கிறார்கள். ஆனால் எங்கிருந்து அவர்கள் போனார்களோ அதே இடத்துக்கு திரும்பி அந்த ஸ்திரீ வந்து சேர்ந்ததும் தேவனுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்து அங்கே அவர்களுக்கு வாழ்க்கை கிடைத்து, அவளுடைய மருமகளுக்கும் வாழ்க்கை கிடைத்து, அந்த மருமகளுடைய குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தையும் இந்த நகோமி என்பவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ தேவ தயவை பெற்றுக்கொள்ள தேவனுடைய தயவுக்கு நாம் பாத்திரவான்களாய் மாற தேவன் சொல்லுகிறதை தேவனை கேட்டு அவர் சொற்படி அவரை சார்ந்து கொண்டு செய்தோமானால் தேவனுடைய தயவை கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல தன் சுயபுத்தி மேல் சார்ந்து போனதால் பல இழப்புகளுக்குள்ளாக கடந்து போக வேண்டிய சூழ்நிலை நகோமிக்கு வந்தது. ஆனாலும் மனம் திரும்பி மறுபடியும் இந்த இடத்துல திரும்பி வந்தபோதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்கிறார். அந்த பேரன் அவருடைய வம்சத்தில் தான்
பிறகு இயேசு கிறிஸ்துவே, தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவே வருகிறார் என்பதை சரித்திரத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த நாட்களிலும் கூட எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியான தீர்மானங்களை எடுக்காதபடிக்கு நீங்கள் தேவனை அண்டிக் கொண்டு அவரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய டெசிஷன் தான் நம்மை சரியான இலக்கை சென்றடைய வைக்கும். நல்ல டெசிஷன் எடுத்தீர்கள், நல்ல தீர்மானங்கள் எடுத்தீர்களானால் நல்ல இலக்கை சென்று அடைவீர்கள். நீங்கள் நல்ல காரியங்களை தெரிந்தெடுப்பீர்களானால் நல்ல விதமான பின்விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கும். கெட்டதான காரியங்களை அவசரப்பட்டு நாம் எடுத்து பிறகு தவறான பின்விளைவுகளினால் நாம் அதிக வேதனைப்படுவதை காட்டிலும் தேவனை சார்ந்து கொண்டு அவரிடத்தில் ஆலோசனை பெற்று அவர் வழிநடத்துகிற விதத்தில் நாம் நடந்தோமானால் தேவனுடைய தயவையும் பாராட்டையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கும். இன்றும் ஒரு வேளை தவறி நாம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் தவறான தீர்மானங்களை எடுத்திருந்தால் தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இழந்ததற்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. இந்த செய்தி மற்றவர்களும் கேட்டு ஆசீர்வாதம் அடையும்படி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய சுய புத்தியினால், தவறான தீர்மானங்களினால், தவறான வழிநடத்துவதனால, தவறான ஆலோசனைகளினால் தவறான விளைவுகளுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் இப்பொழுதும் அவர்கள் அதை உணர்ந்து உங்களுடைய சமூகத்தில் என்னோடு சேர்ந்து இதை செபிக்கும் வேளையில் இழந்த அத்தனையும் அவர்களுக்கு இரட்டத்தனையாக திருப்பி கொடுத்து அந்த துக்கமும் துயரும் மாறி உங்களுடைய கண்களில் தயவையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.